வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அவர் ரொட்டீன்ஸ் என்ற தலைப்பில் அதனோட எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் டெய்லி ரொட்டீனில் எப்படியெல்லாம் நம்மளை மேலும் மேலும் சிறப்புப்படுத்துகிறது, முதல்ல எப்படி சிறப்புப்படுத்துகிறது, அதை மேன்மேலும் இன்னும் சிறப்புப்படுத்துறது எங்கனம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம பொதுவாக நினச்சிருக்கிறோம் எமோஷ்னல் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன், தவறான கருத்து நம்மளோட நிலவுகிறது. எமோஷன் என்ன சொன்னால் நம்மளோட உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சி என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அந்த உணர்வுகளில் சில நேரத்தில் என்ன தவறான உணர்வுகளாக இருக்கும், சில சமயத்தில் நல்லதாக தான் இருக்கும், அதை நம்ம தவறுன்னு புரிஞ்சுன்னு இருப்போம். நம்மளோட பர்செப்ஷனில் அது தவறாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற தவறு தான். அதை சரியான கோணத்தில் அதை இருக்கிற என்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டோமான்னு சொன்னால், அந்த தவறுகளெல்லாம் திருத்தி கொண்டு விட்டால் நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தையும் மாற்றிட்டோமான எல்லாமே என்ன சரியாக தான் இருக்கும். அப்போது இதுக்கு என்ன உதாரணம்னு கேட்டால், சிலவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒரு எதிர்மறையான கருத்துக்களிலேயே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களோட மென்டலி தே ஆர் நாட் ஸ்ட்ராங் அப்படின்றத காட்டுவாங்க. இப்போ அவங்க வீட்டில் ஒருத்தர் வெளியில் போயிருக்கிறாங்க, வரல, மணி இரவு நேரம் ஆகிடுது, உள்ள ஸ்லோலி இட் இஸ் டிக்கிங் அப், 9:15 9:30 சிலப்போ 9:45 கூட ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அவங்க தவறாக யோசிப்பாங்க. பிள்ளைங்க எங்கேயான வழி தெரியாது போயிட்டாங்களா, வேறு யாரோடையான பேசிட்டு வீட்டுக்கு வரணுறதே மறந்துட்டாங்களா, இல்லை வழியில் எதுவும் என்ன அவங்க வர வழியில் வாகனத்துக்கு எதுவும் இடையூறா, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, வீட்டுக்காரவங்கள கூப்பிடுவாங்க, வாசலில் போய் நிற்பாங்க, கிச்சனில் வருவாங்க. அப்படி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அவங்களோட மூமெண்ட்ஸ் ரொம்ப பதட்டமாக இருக்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். இதுக்கு என்னன்னு கேட்டால், மனது உள்ளுக்குள்ள எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு, துளி துளியாக அது நார்மாலிட்டிலேருந்து எதிர்மறையான எண்ண ஓட்டங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நார்மாலிட்டின்ற வார்த்தை என்ன, சரி போயிருக்கிறாங்க வருவாங்க வரத்துக்குள்ள, இது சொல்ல இந்த விஷயம் எல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னே இருக்கிற மனப்பான்மையில் இருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்ன இல்லை, பிள்ளைங்க மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறோம், அவங்க வீட்டுக்கு வரமா, இப்போ நான் வந்துட்டேன், ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் இன் த ரயில்வே ஸ்டேஷன், ஐல் பி ரீச்சிங் ஹோம் இன் 10 minutes அப்படின்னு சொல்கிற பசங்களாக இருப்பாங்க. சில பசங்க ஒரு சில சதவிகிதத்தில் ஒரு 50% மேலே சில பசங்க வேர் வி ஆர், நான் எங்கே இருக்கிறேன், நான் எப்படி வருவேன் அப்படின்றத அம்மாவுக்கு சொல்லாமல் வரணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களா இருக்கிறாங்க. அவங்களால அந்த தாய்க்கு தான் ரொம்ப மன கஷ்டம். அப்படி சொல்லலைன்னா என்ன பண்ணுவாங்க, சிலப்போ அவசரத்துக்கு மணி 9:15 எங்கே இருக்கப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னு வைங்க, அது கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும் சிலப்போ அந்த கால் அட்டன் பண்ண மாட்டாங்க, சிலப்போ அட்டன் பண்ணாலும் தவறான பதில் சொல்லுவாங்க. இப்போ 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் 5 நிமிஷம் இல்லை 3 மணி நேரம் ஆனால் கூட வர முடியாதபடி போயிடும். ஏன்னா தே ஆர் பிளானிங் டு கோ சம்வேர் எல்ஸ். அதுபோல் எவேடிங் த ட்ரூத் இருந்ததுன்னா இட் கிவ்ஸ் தி என்ன அன்வான்ட் அன்ஈசினஸ் டு தி பேரண்ட்ஸ், அது சாத்தியம். ஆனால் நாம் பேசுகிறது கரெக்டான நேரத்தில் போய்ட்டு கரெக்டான நேரத்தில் வருவேன்னு சொல்கிற பிள்ளைங்களால் தாய் தகப்பனுக்கு எந்த விதமான மன கஷ்டமும் இருக்காது. ஆனால் இது போல் உள்ளதை இதை நெகட்டிவில் நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கணும்ல. குறிப்பிட்ட நேரத்துக்கு வரலன்னா இட் கெட்ஸ் இன் டு தி அதர் லைன், என்ன ஆயிருக்குமோ என்ன இருக்கும் பதட்டப்படுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், இந்த எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள் தவறு அப்படின்னு அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அது ஒரு பெர்ஸ்பெக்டிவில் எடுக்க வேண்டிய முக்கியமான ஸ்டெப்பு. அதே மாதிரி பிள்ளைங்களாக இருந்தாலும், கேர்ள் சைல்டாக இருந்தாலும், பாயாக இருந்தாலும், ஒரு 15-20 வயசில் அந்த ஏஜ் குரூப்பில் அவங்க வெளியில் போகிறாங்கன்னு சொன்னால் 9:15 வீட்டுக்கு வந்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடோடு சொல்லி அவங்க அந்த நேரத்துக்கு வரலாம். ஒரு 5 to 10 minutes முன்னாடி வந்தால் எதுக்கு சீக்கிரம் வந்தேன்னு நான் கேட்க மாட்டேன். ஒரு 10 நிமிஷம் லேட்டுன்னா அப்போது ஏன் லேட்டுன்னு கேட்க மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக அதுதான் லாஸ்ட் டைம், 9:15 யூ ஷுட் கம் ஹோம். அதுக்கப்புறம் என்ன, வெளிவாசல் கதவு இனிமேல் திறக்காது அப்படின்ற அளவுக்கு பசங்களுக்கு கட்டுப்பாடு சொல்லி வளர்த்துட்டா அவங்களுக்கும் நல்லது, நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. நம்மளுக்கு ரொம்ப நல்லது, நம்மளுக்கு அந்த மாதிரி அன்ஈசினஸ் ஒரு டென்ஷன் சொல்கிறோமே, பிள்ளைங்க நேரத்துக்கு வீட்டுக்கு வரலன்னா அதுலேருந்து நம்ம சமாளிச்சுக்கலாம். இதெல்லாம் என்னது, டிசிப்ளின் டு ரீச் ஹோம், டிசிப்ளின் டு கிவ் கம்ஃபர்ட்ஸ் டு அவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதோட கூட இதெல்லாம் எமோஷ்னலி டிஸ்டர்பன்ஸ் வரல, இது மாதிரி 4 நாள் வரலன்னு வைங்க, அம்மா அதுபோல் டென்ஷன் ஆனாங்களானே, தட் வில் அஃபெக்ட் ஹர் ஹெல்த், அவங்களோட ஆரோக்கியத்தை, தேக ஆரோக்கியத்தை அது பாதிக்கும். இது ஒரு விதமான எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ்னு சொன்னால், இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறோம்ல, எமோஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அவர் இன்டெலிஜென்ஸ்,
ரெண்டும் தான். இது என்ன பண்ணும், இப்படி தவறான நேரத்துக்கு பிள்ளைங்க வரதுனால அவங்கள அறிவார்ந்த பூர்வமாக யோசிக்கிறாங்க பாருங்கள். அதுவும் அவங்கக்கிட்டேருந்து அந்த குவாலிட்டி இருக்கே, அறிவார்ந்த பூர்வமாக யோசிக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி, அதுவும் நாளாவட்டத்தில் குறைஞ்சிரும். எப்போவுமே அவங்க தவறாக யோசித்து தவறாக தான் முடிவு எடுத்துப்பாங்களா இருக்கும். அதில் ஒரு தைரியமோ ஒரு தன்னம்பிக்கையோ இருக்காது. அப்படியே இருந்தாலும் இது ரொம்ப குறைபாடு தான் இருக்கும். இப்படி சும்மா ஒரு தட்டுனாலே மொத்தமாக சாஞ்சிடும். அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குமா இருக்கும். ஆனால் இது ஒரு விதம். இது மாதிரி எமோஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸு நம்மளோட இன்டெலிஜென்ஸை எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொன்று, சிலவங்களுக்கு ரொம்ப க்ளீன் அண்ட் டைடியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆல்வேஸ் எல்லாமே, எந்த சேரில் துணி இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் சிங்கில் பாத்திரம்லாம் இருந்தால் பிடிக்காது. வீடு நீட்டாக டைடியாக இல்லாட்டா பிடிக்காது. வேக்யூம் ரோபோ போட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டெல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுப்பாங்க. எல்லா இடத்தையும் பக்கா தொடச்சி வச்சுப்பாங்க. நேரத்துக்கு போனோம், 9:15 போனோன்னா கரெக்டாக 9, 12, 13க்கே ரெடி ஆயிடுவாங்க. சாயந்தரம் அம்மா 6 மணிக்கு வர சொன்னால் அந்த 6 மணிக்கு 5:45, 5:50க்கே வீட்டுக்கு வந்துடலான்ற அளவுக்கு அவங்கள தானே ரெடி பண்ணிப்பாங்க. அதாவது கிளீன்லினஸ் என்றதுக்கும் பங்க்சுவாலிட்டி என்பதற்கும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதில் என்ன தவறா? இது சரியான பிஹேவியர் இல்லையா? இது உளவியல், இதை எப்படி கணிப்பிச்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வைங்களேன். உளவியல் ஒன்றும் சொல்லலை. உளவியல் இது சரிதான்னு சொல்கிறது. ஏன்னா கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படின்னு இருக்கிற மனப்பான்மையில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப சிறப்பானதாக முடியும். அப்புறம் இதுபோல் க்ளீன்லினஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைடினஸ் என்ன பண்ணும், அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் கொடுக்கும். அந்த டைடினஸ் அவங்கள ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுவித்து கொடுக்கும். அவங்களோட செல்ஃப் அவேர்னஸ்க்கு இது ஒரு முக்கியமான உதாரணமாக அமையும். முன்ன நிற்கும் இது செல்ஃப் அவேர்னஸ்க்கு. அப்புறம் தான் ரொம்ப பக்காவாக இருக்கும், அதாவது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ்டாக ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை இது மேலும் மேலும் என்ன சிறப்புப்படுத்தும். அவங்களோட நடை உடை பாவனையில் தான் ரொம்ப பக்காவாக இருக்கும் அப்படின்னா தட் இஸ் அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ஸ்பேஸ் வச்சுப்பாங்க. அந்த செல்ஃப் ஸ்பேஸில் எந்த க்ளீன்லினஸும் அவங்களுக்கு என்ன பண்ண க்ளீன்லினஸும் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி மைண்ட் செட் கொடுக்கும். எங்கேயான ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கே ரொம்ப டைடியாக இல்லை, ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப என்ன பண்ணுவாங்க, அங்கே அன்கம்ஃபர்டபுளாக ஆயிடுவாங்க. அங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு அவங்க யோசிக்க துவங்குவாங்க. இப்போ தான் வந்திருப்பாங்க, ஆனால் கூட அங்கே இருக்கிற அந்த மெஸ்ஸினஸை பார்த்தோன்னே எவ்வளோ சீக்கிரம் நம்ம இங்கேருந்து கிளம்ப முடியும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அதனால் க்ளீன்லினஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்களோட தாட் ப்ராசஸ் ரொம்ப கிளியராக இருக்குதுன்னு அர்த்தம். எமோஷ்னலி தே வாண்ட் டு ஷோ தெம்செல்ஸ் மோர் பேலன்ஸ்ட் அப்படின்னு. ரெண்டாவது, அவங்களோட ஸ்ட்ரெஸ் இருக்குது. அவங்களோட பர்சனல் ஸ்பேஸில் எப்போவுமே பக்காவாக எல்லாம் ஆர்கனைஸ்டாக, டேபிளில் ஆர்கனைஸ்டாக இருக்கணும். கிச்சன் டேபிளுக்கு போனால் கிச்சன் மோடையில் எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக வச்சுப்பாங்க. எங்கேயான யாரோடனே பேசணும்னு சொன்னால் எத்தனை கால் வந்திருக்கு, எத்தனை பேருக்கு கால் ரிட்டர்ன் பண்ணணும், எந்த ரிப்போர்ட் பார்த்து கரெக்டாக சொல்லணும்னு அதெல்லாமும் ஆர்கனைஸ்டாக வச்சுப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவங்களோட இந்த க்ளீன்லினஸ் இருக்கே, அது அவங்களோட எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியை காட்டும். அவங்களோட எமோஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு சில நேரத்தில் இது போல் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க, இல்லை சில நேரத்தில் அவங்க வீட்டிலே எதுவுமே க்ளீனாக இல்லைன்னு சொன்னால் தே கெட் டிஸ்டர்ப்டு. சில நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இது மாதிரி ஒரு டயர்டாக ஆன மாதிரியோ இல்லை பேச தெரியாத மாதிரியோ, இவ்வளோ வேலையும் செஞ்சு எப்போ இதை நீட்டாகிறது, இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சில சமயத்தில் துக்கமாக அழுகையாக வரக்கூடிய நிலைமை கூட அவங்க ஆயிடுவாங்க. ஏன்னு சொன்னால் தட் எமோஷ்னலி தே கெட் டிஸ்டர்ப்டு தெம்செல்ஸ். எப்படி? பிகாஸ் ஆஃப் தி அன்டைடினஸ். அது அவங்களோட இயல்பான மன அமைதியை அது கெடுத்துடுற மாதிரி இருக்கும். சிலவங்களுக்கு மன அமைதி இல்லைன்னா வேலைகளை சிறப்பாக செய்ய இயலாது. இது ரொம்ப பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகுமானா நம்ம எல்லாருமே அதுபோல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்போ என்ன செய்யணும், யூ ஆர் சப்போஸ் டு ஒர்க், கிவ் தி ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கே, க்ளீன்லினஸ்க்கு செய்ய வேண்டியது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம். அது ஃபிசிக்கல் ஒர்க்கு செய்யதா இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், மென்டலி வி ஆர் பர்ஃபெக்ட், mentally we are stress free, we have more free space, clean space before us அப்படின்னு நினைப்பாங்க. அது என்ன பண்ணும், அவங்களோட எமோஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸை இந்த க்ளீன்லினஸ் என்ன பண்ணும், இன்ன பிற விஷயங்களிலும் தெளிவாக பயன்படுத்துவதற்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.